பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோட அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவரோட இத்தனை வருஷம் உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம், சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறத விட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தன் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிறுத்துற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும், எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு. ஸோ நிச்சயமா, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல, அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா,
அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள். ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள். நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும். அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு காரணமாக இருப்பீங்க இல்லை இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லாரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போதான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழங்கள் என்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்ப புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை. தோழாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மனித சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்ப புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ. வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ண தயாராக இருக்கேன். அந்த படக்குழு சார்பாக வீரம்னு படம் வந்திருக்கு, தமிழ்னு படம் வந்திருக்கு. இது வந்து தமிழச்சின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வீர தமிழச்சி. ஒரு நல்ல டைட்டில். ஒரு டைட்டிலில் பொதுவாக அந்த காலத்தில் கதை சொல்லிட்டு இருந்தோம், இப்போ கதை சொல்கிறோம். முக்கியமாக நீங்கள் ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அன்பண்ண மேலே வாங்க. இன்னைக்கு நான் உதவி இயக்குனராக பவித்ரன், சங்கர், பாரதிராஜான்னு அப்படி ஒரு பெரிய கேரியர் போயிட்டு வந்த காலத்துலேருந்து நான் பண்ண சிட்டிசன், ஏபிசிடின்னு எல்லா படத்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ இருந்தார். அவருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறதுக்கு ஹி டிசர்வ்டு, இஸ் அ ஒர்த்தபிள் பர்சன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, அஜித் சார்லேருந்து இன்னைக்கு அவர் கிராஸ் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது, இன்னைக்கு இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும். ஸோ அவர் தெரியாத ஆட்களும் கிடையாது. ஒரு வாரத்தை அன்பண்ண சொன்ன மாதிரி அவர் இன்வைட் பண்ணால் இங்கே எவ்வளோ பெரிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பனா இந்த இடத்துல நான் வந்து ஒரு கலைமாமணி நிகில் முருகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காட் பிளஸ். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய சார்பாக உங்களுடைய கைத்தட்டல்.
ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பயப்பட வேண்டாம். வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நடித்தவங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா, இடையில ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயவுசெய்து உட்காருங்க. அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கட்டும். அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான லெட்டர். அந்த கிராமர் இருக்குல்ல, தா மீ எழு. தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, மீங்கிறது மெய்யெழுத்து. ஒரு ஆண் தா அப்பா அப்படி கிட்டத்தட்ட அந்த தமிழுக்குள்ள வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்போ தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்ல வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, எல்லாருமே ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியா இருக்கிறப்போ சாண்டின் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துருக்காரு. அதன் பின்பு தான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், வந்து தன்னை நிரூபித்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்க. நானே ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால் அண்டு படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க, இந்த மாதிரி போக்சோ வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ், அது சைல்டு அப்யூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷனில் அந்த பையனை வந்து அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. விபின், நான் அவங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோளோட மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கண்டென்ட்டு டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி, நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இங்கே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள். அதில் ஒரு கிரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் அ டைரக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதனால் அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையராக இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த லாயர் பேசினதுனால இப்போது எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம். ஆனால் அதே சமயம் ignorance of law is non excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்கு. பட் இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த படத்தில் வந்து கடைசியாக அம்பேத்கர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எவ்ரி 5 years ஒன்ஸ் யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இந்தியன் லா, அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஓவரால் சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் வயலன்ஸாக இருக்குது. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு டூ போட்டு பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். பட் வந்து ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பொண்ணு சங்கோச்சப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கைட் பண்ணணும், அந்த ஃபைட்டை வந்து கைட் பண்ணணும். அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த மாதிரி ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளவு இன்கன்வீனியன்ட்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதா முடியும்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை.
நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி, ராம்கி, என் தம்பி பிரபாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணோம் சார். சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம சைடு, எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருக்கேன். சமீப காலமாக சின்ன படங்கள், கடுக்கா மாதிரி படங்கள் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம். மீனாட்சி அண்ணா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க. பட் பப்ளிக் வரல அப்படின்னா, பப்ளிக் அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை. தே எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷுவராக வந்து அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்புக்குரியது. அதில் மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகையாளர்கள், இணையதள வலையதள என்னுடைய அருமை நண்பர்கள், எஃப்எம் ஆடியோ, இவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது, இதை வந்து நல்லா ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க. இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன் வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சஞ்சீவ், நீங்கள் முதல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வர வேண்டியவர். இது உங்களுக்கு ஒரு லேட்டான விஷயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் வருவீங்க. கௌரி பரத், நிறைய பேர் என் கூட நடித்தவங்களாம் கூட நான் பார்த்தேங்க, உட்காந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நான் வந்து உங்கள் சார்பாக அந்த குழு சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். பேரரசு அண்ணா அடுத்து பேசுவார். அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய பேசுவார். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழிச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி சுஷ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம அது ஆபி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நம்ம தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் குலமானது. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து. தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் இவ்வளோ வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமா, என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன். ஆக அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுஷ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன்.
ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள், அதிகமாக வேலை செய்கிறவனை. சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது நிகில்முருகன் தான். இந்த விஷயத்தை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நிகில்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தோட பேசி கிளம்ப வேண்டியதான். கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை வந்து இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறதா நீங்கள் நல்லது. சார் சொல்லும் போல் நான் தயாரிப்பாளரும் சரி டைரக்டர் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க. எல்லாருமே பேசும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது மாதிரி பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும். அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க. இல்லை மணி கணக்கில் பேசி யாரும் பார்க்கறதில்ல. நான் ஓப்பனாக சொல்ல என் சங்கத்தில் உள்ளாத சரியாக பார்க்கறதில்ல. அதனால் இவர் பங்குக்கு அதனால் உண்மையாக சொல்லிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஓகே. பசியோட இருப்பீங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்க. முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போம்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆரம்பிச்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆர்கியம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கு சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, பிடிச்சிருக்கோம். வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீரத்தமிழன் யாருன்னா, யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தெரியுது எனக்கு. பூவா நினைச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம் நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்கு வீட்டில். அதனால் ராஜகுமாரன் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது. ராம்கி, நம்பி, பிரபாகர் இதெல்லாம் சார் அந்த படம் ஆள் அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னேன். அப்புறம் இயக்குநரை பற்றி சொன்னாங்க. சொன்னார்ல, இவர் சொன்னதை விட அவங்க அதிகமாக சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க சார். அதெல்லாம் கேட்டுட்டு அடாரு அடித்தரத்துல வர அப்படியே பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காகத்தான் அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தரத்துலேருந்து வர்றாரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங்கோடு வந்துட்டேன். இதை முடிச்சு நான் அவரை கிளம்பணும்.
நான் இன்னும் 11 விட்டுருவாங்க, 7 மணிக்கு போக நினச்சேன். நான் இங்கே 11 மணிக்கு போவோம், தெரிஞ்சு போச்சு. ஒரு ராம்கி இவ்வளவு திறமை பேசுறது தெரியுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அது, ஒரு இயக்க சங்கத்தில் ஆரோக்கிய மாஸ்டரோட அதிகமாக ஒரு பேசுறாருன்னா இவர் தான் போல இருக்கு. தத்துவமாக சொல்கிறாரு. நாங்கள் என்னடா இப்படி ஒரு திறமை நாள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு வச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது. அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம வந்து ஊரில் கிளம்பி வருவோம், நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம், நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்பெனி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராத போல இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தோட போகிறது, என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்பாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில், அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காரு. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க, உட்கார நீங்கள் பேச இல்லை ரொம்ப. ஆமாம் சார், நான் அப்படின்னா ஐயோ கொத்தனார் சாதாரண சொல்ல. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் ரொம்ப இங்கே சினிமா வந்துருக்காரு கரெக்டாக. இதுக்கு சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்துல ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணிருக்கலாம். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு நடிச்சு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலைஞி சுஷ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்கிறாரு அவர் சார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னா. நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இப்படி சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களாட்டுக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காயிட்டேன். என்னடா அவர் பையனை அடிச்சுக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல இல்லை. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு அசிதர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். இழக்கக்கூடாது இழப்பு இளமை தான். அதை இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும். வீரத்தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழன்னு சொல்லிட்டோம் ராஜகுமாரனை. வீரத்தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்க எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்களும் வீரத்தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறது அவங்க சொன்னாங்க, பேசப்பட்டு பேசியா எங்கள் மனைவியே பேசப்பட்டு பேசியா, என் பையன் நான் படிக்க வச்சேன் பேசப்பட்டு பேசியா. இந்த மேடையிலே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம் சபை நாகரிகம் என்ன மேலே எப்படி பேசணும்
திருவள்ளுவர் மாதிரி ரெண்டே வரியில பேச விட்டு பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே இத்தனை இருக்கும்ல அந்த தைரியம் வச்சு இருக்கு. வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்னைக்கு கச்சேரி வீட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி இன்னைக்கு லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்டேன். தலைவா என்னை காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில், நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி எத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாதிரி இது வல்லையான்ட்டு அது மாதிரி வீர தமிழச்சின்னொன்னே எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்பொறுத்து நிறைய நம்ம ஏமாற்றிருக்காங்க ஃபஸ்ட்லாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சிகள். வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அது வீரமங்கைனாலே ஜான்சி ராணின்றாங்க, அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியார் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழச்சி. நான் நம்மளே ஆக்ஷன் பண்ண எடுத்தாலும் தான். ஆனால் என் படத்தை எங்கேயுமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னோட வன்முறை அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கஷ்டப்பட்ட குத்துற மாதிரி சக்கு 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 அவங்க நளின் விடுவாங்க, டக்கு டக்கு டக்கட்டும் குத்துற தண்ணி வெட்டு அவங்களே தெரிக்குது. ஆனால் என்னன்னா வன்முறையாக தெரியல. இந்த நாள் குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்னைக்கு நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவிகளை கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவிகளை கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீர தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழ்ச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவதாங்க வீரத்தமிழ்ச்சி. அதான் வீரத்தமிழ்ச்சி. பொள்ளாச்சியில் கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னாலும் நம்பி போனார்ல, அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பிடிச்சு சின்ன ஆகிட்டாங்க. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சுல அவதான் சிகரெட் தமிழ்ச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்து, பொண்ணு கராத்து தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லது. வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கிற மனசு இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீர தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை விரும்பும், நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட போகிறான்.